இந்த மீன் வேணாம்தான்னு சொன்னேன். இதை சுத்தம் பண்ண முடியாது, முள்ளு பாய விட்டு மீன் அப்படின்னு சொன்னேன். இல்லைத்த இது நல்லா இருக்கும் வாங்கத்தேன்னு போட்டு படுத்திவிட்டு இங்கிட்டு எட்டி எவ்வளவு பார்க்குறாளுகளா? நான் ஒரு ஆளாக முடியாத உட்காந்து என்ன நேரத்துக்கு இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது கிராமா அது? மார்க்கெட்டில் போய் வாங்கினா கூட வெட்டி கட்டி வாங்கிட்டு வந்துடலாம். இது முள்ளோட நான் போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்க முடியுது. என்னால் என்ன இந்த அநியாயம் பண்ணுறாளுங்க? திங்கிறதுக்கு மட்டும் திரிகிறாளுங்க. அதை சுத்தம் பண்ணி கொண்டு போய் பண்ணா தானே திங்க முடியும். சக்தி, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு? கெளுத்தி மீன் குழம்பு. ஹோட்டல்ல எதுவும் சாப்பிட்றாதீங்க. உண்மையை சொல்லு, கெளுத்தி மீன் குழம்பு தானா? ஆமா, அது சுத்தம் பண்றது பெரும்பாடாச்சடி. எவ்வளவு வாங்கின? 2 கிலோ. 2 கிலோ வாங்கிட்டியா? சரி, யார் சுத்தம் பண்றது? அத்தை தானா? நீ போலையா? சீக்கிரம் போ. எவ்வளவு நேரம் ஆச்சு வாங்கி? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். அது கை மட்டும் சுத்தம் பண்ணாது, இப்ப வாய் நம்மள சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். லபலபான்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க அம்மா. அதான் போவோம், பொறுமையா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். இருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு போனா சுத்தமே பண்ணி முடிச்சிருவா. அப்படியே பிரதா பேசுவா. போ. சரி போவோம். சரி, அப்புறம் அந்த திங்கும் போது பூரா ஏதாவது நோய் ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க அம்மா. சரி போங்க. போறேன். போங்க, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். நான் போய் வகுத்த ஃப்ரீ பண்றேன். போங்க. நம்மள்ட்ட கிண்ணியில 1 மீன் 2 மீன் எடுத்து வைப்பாளுங்க. ஆள் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வேணும்லத்தேன்னு இவருக்கு தின்னு ஓட்டுறதுக்கு நம்ம கடந்து மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியா இருக்கு. கிறக மாத்தா என்ன மருமக்குமார் வந்து நம்மதான் கடந்து அவதிப்பட வேண்டியா இருக்கு. என்னத்தை சொல்றது? போ, வெளியே சொன்னா மனுஷ சிரிப்பாக. கூட மாட இந்த அத்தை முடியாதவங்க ஒரு ஆளாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் போய் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருதா? கூப்பிட்டாலும் காது மாதிரி நின்றுட்டு என்னடி கத்தனன்னு கேட்டாக்கா, எப்பத்த அப்படியே பாசாங்கமாக பேசுவாளுங்க. எப்பத்த கூப்பிட்டிய அப்படின்னு நடிச்சிருவாளுங்க செகுடிய மாதிரி. என்ன பண்ணுறது? அத்தாடி நீ மீன் கறி வாங்கினாலுங்கன்னா எங்கிட்ட நம்ம வெளியில் போய் இருக்கணும், சமைச்சு வச்ச முன்னால் வந்து சாப்பிட்ற மாதிரி. நம்மளையும் விட்டு தொலைகிறாங்க. எட்ட தண்டி பொம்பளை வருஷமெல்லாம் சுத்தம் பண்ணுறது தெரியாது. பண்ணுவோம், அத்தைய முடியாதவங்களை போய் சேர்த்த ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம்னு நம்ம வதையே வாங்கி கொட்டுறாளுங்க. இதுக்கெல்லாம் காரணமே நான் பெத்த நாய்தான். வள்ளுப்புறைக்கு நாய். சோறு திங்கையில் மட்டும் மீன் குழம்பு வச்ச உடனே கிணியில் வச்சுக்கிட்டு திங்கிறது, அப்புறம் அங்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் திங்கிறது, இங்கிட்ட எடுத்துகிட்டு போய் திங்கிறது. அவனா அதை அதட்டியே என்ன கொளுத்து பண்ணாப்புல இருக்க அம்மா ஒரு ஆளாக கடந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா முடியாதவங்க. அது முள்ளு மீன் போங்க அப்படின்னு சொல்லி வரட்டுறானா? இங்கே வரட்டுங்க. என் சோத்துல வந்து உட்கார வேலை கையை வைக்கையில வச்சுக்கிறேன். அவனை ராஸ்கல் மீனை வாங்கி போட்டு இல்லை, அவன் ஒரு நம்மள பொண்டாடி பண்ண முடியலைன்னா போட்டுப்படி எனக்கான மயிரேன்னு போயிட்டேன்னா இங்கே எவ்வளோ சுத்தம் பண்ணி கொடுக்குறது? நானே கிடச்சேன். என்னத்த சொல்றது? இதுகளையெல்லாம் அதட்ட மாட்டேங்கிறானே. ஒரு நாளையோட பொண்டாட்டி அதட்டி அதை பாருட்டி இதை பாருட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறானே. ஊமச்சாமியார் மாதிரி குத்த வச்சுக்கிட்டு நம்மளும் சொல்லித்தேன், அதட்டுறா வேலை வெட்டி பார்க்க சொல்றா அப்படின்னு சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறேன். பாப்பாமா அப்படின்னு நம்மள்ட்ட நடிப்பு நடிக்கிறானே. எந்த பய பண்ற அட்டகாசம் இவ்வளவுகளுக்கு நல்லா குளிர் விட்டு போகுது. அடி வாடகைங்களை சுத்தம் பண்றதுக்கு நான் ஒரு ஆளா கடந்து மல்லு கட்டிட்டு கிடக்குறேன். வாங்கி போட்டு எனக்கான தெரியுறாம்மா. கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வேணாம்னு சொல்லிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. வாங்கத்த நாங்க பாக்குறோம் சொல்லி என்னத்த பாக்குறீங்க? மீன் சுத்தம் பண்ணி வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுறதுனாலும் காதுல விழுகுதா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு? சுத்தம் பண்ணிட்டீங்களா? என்னது வாங்கி அந்த ஓட்டு மசுரோத்துன்னு எனக்கானு போயிட்டா நான் முடியாத உட்காந்து பொழுதுக்கும் சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன். அவளை பொண்டாட்டியை கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. காதுல விழுந்தா கூட கேட்காத மாதிரி போய் நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாதுமா. டேய், அதை நீ சொல்லாதேடா. சுத்தம் பண்ண தெரியாது நீ என்ன சொல்ற? அவள சொல்லணும் எனக்கு சுத்தம் பண்ண தெரியாதுன்னு. அவள்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? டேய், கத்தாதுன்னு கத்திட்டேன். அவ காதுல விழுந்தாலும் என்ன கேட்க மாட்டாடா. வேலை பார்க்கற கூப்பிடான்னு இல்ல கேட்டிருக்காதுமா. உன் பொண்டாட்டிக்கு தாளம் போடாதேன்னு பல முறை சொல்லியிருக்கேனா? தக்கனைக்கு தாளம் போடுற வேலை வச்சுக்காத. சரி, சுத்தம் பண்ணிட்டே இருக்கா. வருவா. எப்ப வருவா? நான் அப்ப சொல்றேன்டா, நீ பாத்துக்கிட்டே இரு. நான் பூரா கிளீன் பண்ணி அலசி சட்டியை தூக்கி வாசப்படியில வைக்கும் போதான்டா அவன் பொண்டாட்டி வெளியே வருவா. அது வரைக்கும் வர மாட்டான். நீ பாத்துக்கிட்டே இருக்கியா?
நான் வச்சு வடிக்கிறவ என்ன பொழுதுக்குமா உட்காந்துக்கிட்டு இருக்கா? அவ என்னென்ன பண்றான்னு எனக்கு இல்லடா தெரியும். சரி இதுல பாதியை வறுத்துருவி இல்ல? இதெல்லாம் உனக்கு திங்கிறக்கு தெரியும். எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தா நான் எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? சரி விட்டுங்க. சரி நான் வர சொல்றேன் அவளை. நான் போய் வர சொல்லவா அவளை? எதுக்கு வர சொல்றேன். இந்த வெட்டி முடிச்சதுல கையை வச்சுட்டு நானும் மீன் வெட்டுற காரணம் சொல்றேக்கா? என்னம்மா அப்ப வரவும் சொல்றீங்க? அப்புறம் போட அப்படியே அமைச்சு போல. அப்பதை விடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், எட்டியா வாக்கலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சட்டி மீனையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டானா? இந்த இது என்ன மீன் நடக்குன்னு வர சொல்ல? எங்க முடிஞ்சா வர சொல்லு, உலசி தரட்டும். உலசனா முள்ளு குத்துமா கைதா, அவளுக்கு பக்குவம் பத்தாது. பரதேசி பேரு. ஏன்டா அம்மாவுக்கு முள்ளு குத்துனா பரவாயில்லையா? இல்லம்மா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கை, நீங்க ஒரு சொல்லிட்டு பண்ணையில போட்டு அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதேன்னு சொல்றேன். ஏண்டா உனக்கே ஆத்தி நம்ம தாய் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு தோணலையா? அது எனக்கு தோணுது. அது தோணுதுனாலதானே நம்ம மருமகளை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டிய கத்துக்கத்துன்னு கத்திக்கிட்டு நீ இந்த கக்கூசுக்குள்ள தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாது நினைச்சியா நீ இருக்கிறது? கக்கூசுக்குள்ள உட்காந்துக்க தெரிஞ்சேதான் நீங்க எந்த கிளி கிழிச்சிருக்கீங்க. அப்ப கூட சுகுடு ஒரு சொரணம் வரலையா உனக்கு? ஆயே வரல எனக்கு. நீங்க கத்துனதுல ஆயே வரல. போகட்டும், சத்தம் இல்லாம நலுக்கு விடாம போய் அம்மா கத்திக்கிட்டு இருக்கா முடியாது. அவங்க போடி வேலையை வெட்டி பாருடி. சொல்றேம்மா இருக்கும். எப்படா உன்னே நான் பிள்ளைய பெத்தேன் பாருவேன். அதே நான் செஞ்ச பெரிய பாவமே. என்னத்த சொல்றது? நாளைக்கு படாம எந்திரிச்சு போங்கடா, ஊர் சுத்துறாக்கு போ. வீணா போன நாய். எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, இன்னி வருவா. என்னத்த சுத்தம் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, இங்கே தானே உட்காந்துருந்தேன்.